ஓகே, வணக்கம். சரி, ரைட்டு. நீங்கள் இப்போ சைக்கோ தெராப்பி பண்ணுறீங்க இல்லையா? சைக்காலஜி படிச்சுட்டு சைக்கோதெரப்பி, ஹிப்னோதெராப்பி ரெண்டும் பண்ணுறீங்க. சரி, இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணது பேர் எனர்ஜி என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம். என்னது? எனர்ஜி என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் இப்போ உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்தது? சத்தமாக சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் எனர்ஜி என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னோட எனர்ஜி ஜாஸ்தியான ஃபீல் ஆச்சு. என்னோட எனர்ஜி ஃபீல் ஆனதுனால நான் ஜென்ரலி ஹிப்னோதெரப்பி, சைக்கோதெரப்பி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்மளுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக பேஷண்ட்டோட ப்ராப்ளம்ஸை கேட்டு சால்வ் பண்ணி இது பண்ணுறது நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆன மாதிரி ஆகிடும். பட் நான் புரிஞ்சுட்ட இந்த எனர்ஜி என்ஹான்ஸ்மெண்ட் கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. நான் எவ்வளோ ஒரு நாளைக்கு 4-5 பேஷண்ட் எடுத்து பார்த்தாலும் எனக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது, டயர்ட்னஸ் ஆகுது. சரி, இப்போ உங்கள் தலையை சுற்றி எனர்ஜி எத்தனை அடி ஒரு எனர்ஜி பால் கிரியேட் ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஃபீட். சரி, உங்கள் விரலை ஆக்ஞா பக்கம் கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்கில் எத்தனை அடி இருந்தது? ஸ்டார்டிங் ஒரு 3-4 ஃபீட். சரி, இப்போ ஆஃப்டர் 3 hours எத்தனை அடி அது வளர்ந்துருக்கு? ஆக்சுவலி நாட் ஈவன் 3 hours, அரௌண்ட் 2 hours தான். இப்போ ஆல்மோஸ்ட் 10-11 ஃபீட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்ட் ஆச்சு. சரி, இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? இன்டென்சிட்டி பட்டி 4 தான் இருக்குது. சரி, இது இப்போ வர்றதுனால உங்கள் ஹீலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமாம், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, என்னாலும் நீங்கள் வீட்டில் அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொன்னதை வீட்டில் பண்ணி அதை ரெக்கரிங்காக பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது, அப்படி விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு ரெக்கரிங்காக ஏதோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது சரியாகும். ஓகே, அதனால் இது மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணி. ஓகே.